வணக்கம் சொந்தங்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். இதை என்னென்னா, நான் பாரிஸ் போயிருந்தேன். பாரிஸ் போயிருந்தேன்னா, அங்கே போய் பொண்ணுக்கு வளையல் லெஹங்காலாம் எடுக்க போயிருந்தேன். அப்போ என்னென்னா, ஒரு 2 திருநங்கை வந்தாங்க. சின்ன பசங்க தான், சின்ன பொண்ணுங்க தான் வந்தாங்க. இப்போ திருநங்கைங்க அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஒரு கடவுளுக்கு நிகராக சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்துலேயும் இருக்காங்க. போலீஸாக இருக்காங்க, நீதிபதியாக இருக்காங்க, ஆக்டராக இருக்காங்க, இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்கள நாங்கள் ஒரு மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது. அவங்கள நான் ஒரு அர்த்தநாரீஸ்வரராக தான் பார்க்குறேன். அப்படி இருக்கக்குள்ள நான் பாரிஸ் போகக்குள்ள பஸ்ஸில் திருநங்கைங்க வருவாங்க. அதை கையில் தலையில் கையை வச்சு காசு கொடுப்பாங்க. 10 ரூபா கொடுப்போம், வாங்கின்னு போயிட்டு இருந்துருவாங்க. வேறு அந்தபடி என்னை எந்த தொந்தரவும் பண்ணது கிடையாது. சமீபத்தில் எங்கள் மருமகளுக்காக லெஹங்காலாம் எடுக்கிறதுக்காக நானும் என் மகளும் போயிருந்தோம். போயிருந்த சமயத்தில் ஒரு 2 திருநங்கைங்க வந்தாங்க. காசு கொடுன்னு கேட்டாங்க. எங்கள் மகள் 10 ரூபா கொடுத்து தலையில் வச்சு என்னென்னோ வாழ்த்துனாங்க. வாழ்த்தி முடித்தோடனே அவங்க வாழ்த்துனது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. திருநங்கைன்றது அர்த்தநாரீஸ்வரர், அவங்க வாழ்த்து பெறுறது ரொம்ப பாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் எனக்கு அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு 10 ரூபா கொடுத்தோடனே அவங்க என்கிட்ட அந்த 10 ரூபாய் திருப்பி சுற்றி என்கிட்டே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அக்கா இருக்காங்க, தங்கச்சி தம்பிலாம் இருக்காங்க, அம்மாவும் வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் தங்கச்சி தம்பிலாம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது சாப்பாட்டுக்கு எதனா காசு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். சரி, அவங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. சின்ன பொண்ணுங்க தான் அதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பூக்கடைக்கிட்ட வந்தேன். பூக்கடைக்கு கொஞ்சம் கிட்ட வரக்குள்ள ஒரு குண்டா ஒருத்தவங்க, ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருப்பாங்க. என் கையை கெட்டியமாக பிடிச்சிக்கினாங்க. பிடிச்சிக்கிட்டு காசு கொடுன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி 10 ரூபா கொடுமான்னு. அவள் 20 ரூபாயை எடுத்து கொடுத்தா. அந்த 20 ரூபாயை வாங்கி இப்படி தலையை சுற்றி இப்படின்னு அவங்க ஒன்றுமே சொல்ல, தலையை இப்படியெல்லாம் சுற்றி என் பொண்ணுக்கிட்டே பர்ஸு தரேன்னாங்க. எதுக்கு பர்ஸு திறக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, பர்ஸு தரேங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு ஏமாந்ததோ பர்ஸை திறந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த 20 ரூபாய் அதில் வச்சுட்டு 100 ரூபா தாள் 200 ரூபா தாள், அந்த 100 ரூபா தாளையும் எடுக்காத 200 தாளை எடுத்துக்கிட்டு அவங்க மட்டும் போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க செய்கிறீங்க நீங்கள், காசு கொடுன்னு கேட்குறோம். அவங்க ஒன்றுமே பேசலை, அவங்க மட்டும் போய்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன பகல் கொள்ளையாக இருக்குது, உங்களாலாம் உழைக்க முடியாதா, நீங்களாம் உழைச்சி சாப்பிட்லாம் இல்லை, எத்தனை பேர் திருநங்கை நல்லா உழைச்சி சாப்பிட்றாங்க. அப்படியே இந்த மாதிரி உங்களை மாதிரி கேட்டால் கூட 10 ரூபா வாங்கின்னு போயிடுறாங்க. நம்ம கொடுக்குறத வாங்கினா அதுவே சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் என்னமோ பர்ஸு தரேன்னு சொல்லிவிட்டு 200 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்களே, இதெல்லாம் பகல் கொள்ளையா இல்லையா? முதல் பார்த்து கேட்ட பொண்ணுங்க நியாயமாக கேட்டதுங்க. மனசார நானே கொடுத்தேன் 100 ரூபா. சரி, சாப்பாட்டுக்குன்னு சொல்கிறாங்களே, பசின்னு சொல்லக்குள்ளே கொடுக்கணும் இல்லையா, அதனால் நானே கொடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் தூரத்தை புகடையவர்களே 200 ரூபா பர்ஸு தரேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒரு வெளித்தனமாக எதுக்கோ கேட்குறாங்கன்னு திறந்து காட்டிட்டா. உடனே அவன் கையை விட்டு 200 ரூபாய் 100 ரூபா இருந்தது, 200 ரூபா இருந்தது. அந்த 100 ரூபாய் அதிலே போட்டு 200 ரூபாய் எடுத்துக்கின்னு கூட போய்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள்லாம் பாரிஸ் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி திருநங்கைங்க நியாயமாக கேட்டால் அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு நான் சொல்லலை. நியாயமாக கேட்டால் கொடுங்க. இந்த மாதிரி பர்ஸு தரேங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பர்ஸெல்லாம் திறந்து காட்டாதீங்க. திறந்து காட்டினீங்கன்னா அவங்க கையை விட்டு எவ்வளோ இருந்தாலும் அவங்க மட்டும் எடுத்துன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இது நியாயமாக? திருநங்கை எங்களை எல்லாரும் கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்களை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் அவங்கள அர்த்தநாரீஸ்வரராக தெய்வமாக மதிக்கிறோம். அப்படி மதிக்கிற எங்கிட்டயே அவங்க காசு 20 ரூபா கொடுத்து பத்தலைன்னுட்டு அந்த காசை எங்கள் பர்ஸு தரேன்னு சொல்லிட்டு அது உள்ளே வச்சுட்டு 200 ரூபாய் தூக்கிட்டு போகிறாங்க. இது எந்த திருநங்கை நீங்களே சொல்லுங்கள். நாங்களும் உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தானே. எங்கிட்ட இதனால உங்களால் இப்போ நாங்கள் தான் பெண்கள், எங்களை விட ஆணும் பெண்ணும் சேர்ந்தவங்க நீங்கள். அப்போ இருக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்கும். நீங்கள் உழைச்சி சாப்பிட்லாம் இல்லையா? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏதோ செல்லில் காசு இருந்ததுனால நாங்கள் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தோம். காசு இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க, எல்லா செலவும் பண்ணிவிட்டு அந்த 300 ரூபா தான் அதில் இருந்தது. நாங்கள் போனது 3 பேர் போயிருந்தோம். அப்போ அந்த 3 பேருக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 48 ரூபா. அப்படி 3 பேரும் நாங்கள் வரணும். ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். இதுக்கெல்லாம் எங்களுக்கு காசு வேணும் இல்லையா? இவங்க மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
நீங்கள் வந்து திருநங்கைகளுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் போடுறேன் நான். நீங்கள் உங்களோட கூட பிறந்தவங்க, உங்கள் அக்கா, தங்கச்சி, பேத்தி, பேரன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், யாரையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி வாங்காதீங்க, அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி சொந்தங்களே.